இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி மிளகாய் பொடியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாட்டு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது வந்து 15 to 30 நாள் வெளியிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நம்ம சட்னி, சாம்பார்லாம் செய்ய முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1/4 கப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வந்துச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு 1 கப்பு சேர்த்துருக்கேன். அதுவும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே மாற்றி நல்லா ஆற வைக்கணும். அடுத்ததாக நம்ம உளுந்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 கப்புனா உளுந்து 1 கப்பு சேர்த்துக்கணும். உளுந்தும் நல்லா வறுபட்டு வரணும். நீங்கள் இதில் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஜீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து கரிஞ்சிடக்கூடாது. சும்மா லைட்டாக சூடானால் போதும், எடுத்துடலாம் நம்ம. இப்போ இதுவும் நல்லா சூடாகி வந்துச்சு. நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டால் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம். அடுத்து நம்ம மிளகா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் வந்து மிளகா வந்து ஒரு 7 மிளகா சேர்த்துருக்கேன். அதோடு கொஞ்சமாக இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வறுப்படையில் நம்ம உப்பு சேர்த்தோம்னா தான் அந்த காரம் நெடி அடிக்காமல் இருக்கும். அதனால் உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாயும் நல்லா வறுபட்டு வரணும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நல்லா ஆறுட்டுன்னு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிளகாயை அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் அதிலேயே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் அரைப்படலாம்.
இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம பெருங்காயத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் ஒரு டைம் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.